டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியிடங்கள், அதாவது டிப்ளமோ அல்லது ஐடிஐ முடித்தவர்களுக்கான அந்த நிலையிலான பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. இதற்கான விண்ணப்ப அவகாசம் ஜூன் 13ஆம் தேதி தொடங்கி இருக்கு. ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். www.tnpsc.gov.in இதுதான் இணையதளம். இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்க நோட்டிபிகேஷனை முழுமையாக படிக்க வேண்டியது அவசியம். அதுல முக்கியமான சில அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேர்வுக்கான தேதியையும் இப்பவே அறிவிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 31ஆம் தேதி தமிழ் தகுதித்தாள், அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ், மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூட் டெஸ்ட் இந்த தேர்வுகள் எல்லாம் நடத்தப்படும். இது எல்லோருக்கும் பொதுவான தேர்வாக பார்க்கப்படுது. அடுத்ததாக பாடவாரியான தேர்வுகளுக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது செப்டம்பர் 7ஆம் தேதியையும் அதே மாதிரி 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி என இந்த நாட்களில் பட்டியலிடப்பட்டிருக்கு. குறிப்பாக இதற்கு என்னென்ன பணியிடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமாக 1910 பணியிடங்கள் இருக்குது. 58 வகையான பணியிடங்கள் இருக்குது. முக்கியமான பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இளநிலை பொறியாளர், இளநிலை வரைவு அலுவலர், அதாவது டிராஃப்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இளநிலை பயிற்சி அலுவலர், அதாவது ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், இந்த மாதிரியான பணியிடங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுது. குறிப்பாக தொழில்நுட்ப உதவியாளர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணியிடங்கள் இதுதான் இருக்கிறதுலே அதிகபட்சமான பணியிடங்கள். 600க்கும் மேற்பட்ட பணியிடங்களாக இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வெவ்வேறு அரசு துறைகளில் இருக்கிற எல்லா பணியிடங்களையும் சேர்த்து ஒருங்கிணைத்து ஒரே தேர்வாக அறிவிப்பு வெளியாக இருக்கு. இதற்கு பாடவாரியாக மட்டும் வித்தியாசப்படும். இப்போ வயது வரம்பு எடுத்துக்கிட்டோம்னா, குறைந்தபட்ச வயது என்பது எல்லா பணியிடங்களுக்கும் 18. ஆனால் அந்த இளநிலை பயிற்சி அலுவலர் அந்த பணியிடத்திற்கு மட்டும் குறைந்தபட்ச வயது 21ஆக இருக்கு. அதிகபட்ச வயது உச்சவரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இடஒதுக்கீட்டு பெறாதவர்கள், அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு ஒவ்வொரு பணியிடத்திற்கு ஏற்ற மாதிரி 30 வயதிலிருந்து 40 வயது வரைக்குமாக ஒவ்வொரு பணியிடத்திற்கு ஏற்ற மாதிரியாக அந்த வயது உச்சவரம்பு இருக்கு, நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இதுவே இடஒதுக்கீட்டு பிரிவினராக இருந்தாங்கன்னா, அதாவது பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் போன்ற எஸ்சி, எஸ்டி இந்த இடஒதுக்கீட்டு பிரிவினராக இருந்தால் அவர்களுக்கு வயது உச்சவரம்பே இல்லை என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு படித்தவர்கள், டிப்ளமா முடித்தவர்கள், சில பாடங்களில் ஐடிஐ முடித்தவர்கள், அதே மாதிரி கெமிஸ்ட் போன்ற அந்த பணியிடத்திற்கெல்லாம் எம்எஸ்சி முடித்தவர்கள், இவர்களுக்கான வேலை வாய்ப்புகளாக இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கு. இதுவும் ஒவ்வொரு பணியிடத்திற்கு ஏற்றது போன்று அந்த கல்வி தகுதியும் மாறுபடும். அதனால முழுமையாக அந்த நோட்டிஃபிகேஷனை படித்து தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பிக்கிறது நல்லது.